கர்நாடகா, கேரளா மாநிலங்களில் தொடர்ந்து பெய்து வரும் கனமழையின் காரணமாக கிருஷ்ணராஜசாகர் அணை மற்றும் கபினி அணை நிரம்பியுள்ளது. தமிழகத்திற்கு திறக்கப்படும் தண்ணீரின் அளவும் படிப்படியாக அதிகரிக்கப்பட்டு 1,50,000 கனஅடியை சார்ந்து தற்பொழுது தண்ணீர் திறக்கப்படுகிறது. இதனால் மேட்டூர் அணைக்கான நீர்வரத்தும் படிப்படியாக அதிகரித்துள்ளது. இன்று காலை 8 மணி நிலவரப்படி 93,822 கனஅடியாக இருந்தது. சரியாக காலை 9:15 மணிக்கு மேட்டூர் அணையானது 100 அடியை எட்டியது. மேட்டூர் அணையின் 71வது அணை வரலாற்றில் தற்பொழுது 71வது முறையாக மேட்டூர் அணை 100 அடியை எட்டியுள்ளது. தொடர்ந்து நீர் அதிகரித்ததால் 16 கண் மதகு பகுதியில் நீர்வளத்துறை அதிகாரிகள் காவிரி அணைக்கு மலர் தூவி வரவேற்றனர். தொடர்ந்து இந்த மேட்டூர் அணை ஜீவநாடியாக திகழும். அதாவது 1934ஆம் ஆண்டு மேட்டூர் அணை கட்டப்பட்டது. அணையின் 90 ஆண்டு கால வரலாற்றில் 71வது முறையாக தற்பொழுது மேட்டூர் அணை 100 அடியை கடந்துள்ளது. 100 அடியை கடந்த நிகழ்வில் விவசாயிகள் மிகவும் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். தொடர்ந்து அதிகாரிகளும் இந்த பகுதியில் நீர்வரத்தை கண்காணித்து வருகின்றனர். தற்பொழுது மேட்டூர் அணைக்கான நீர்வரத்து சற்று உயர்ந்துள்ளது. 93,822 கனஅடியாக இருந்தது. தற்பொழுது 12 மணிக்கு பிறகு 1,18,009 கனஅடியாக நீர்வரத்து அதிகரித்துள்ளது. மேட்டூர் அணையின் நீர்மட்டம் தற்பொழுது 100.41 அடியாக உயர்ந்துள்ளது. நீர் இருப்பு 65.37 டிஎம்சி ஆகவும் குடிநீர் தேவைக்காக 1000 கனஅடி நீர் வெளியேற்றப்பட்டு வருகிறது. மேலும் காவிரி கரையோரம் வசிக்கும் மக்களுக்கு வெள்ள அபாய எச்சரிக்கையும் விடுக்கப்பட்டுள்ளது. நாளை முதல் 7 தினங்களுக்கு ஆடி பெருக்கை முன்னிட்டு மேட்டூர் அணையிலிருந்து 5000 கனஅடி நீர் தண்ணீர் வெளியேற்றப்பட உள்ளது. இதனால் காவிரி கரையோரம் வசிக்கும் மக்களுக்கு வெள்ள அபாய எச்சரிக்கையும் விடுக்கப்பட்டுள்ளது. அணையின் கரையோர பகுதிகளில் யாரும் துணி துவைக்கவோ நீராடவோ தடை விதிக்கப்பட்டுள்ளது. மேலும் பண்ணவாடி, செட்டிப்பட்டி, அடிப்பாளாறு உள்ளிட்ட பகுதிகளில் படகு போக்குவரத்துக்கும் தடை விதித்து மீனவர்கள் மீன் பிடிக்கவும் தடை விதிக்கப்பட்டுள்ளது. தொடர்ந்து நீர்வரத்து அதிகரித்துள்ளதால் மேட்டூர் அணையின் நீர்மட்டம் முழு கொள்ளளவான 120 அடியை இன்னும் ஒரு வாரத்தில் எட்டும் என எதிர்பார்க்கப்படுகிறது. தொடர்ந்து நீர்வரத்து அதிகரித்துள்ளதால் தொடர்ந்து அந்த பகுதி முழுவதும் ஒலிபெருக்கி மூலம் வருவாய்த்துறை அதிகாரிகள் வெள்ள அபாய எச்சரிக்கையும் விடுத்துள்ளனர். நீர்வரத்து தொடர்ந்து அதிகரித்துள்ளதால் விவசாயிகள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். ராஜு, தங்களுடைய விவரங்களுக்கு நன்றி ஆனந்த்.